Lovelies எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த இந்த ஒரு டெஸ்க் ஆர்கனைசிங் ஐடியா தான் கொடுக்க போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி தரேன், அவ்வளோதான், ஒரு ரஃப் ஐடியா. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி டேபிள் ஒரு டெஸ்க் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள், நார்மலாக இருக்கும்ல அந்த கம்ப்யூட்டர் டேபிள் தான். ஸோ அந்த உடன் டேபிள், இதில் வந்துட்டு பிசி இருக்குது, அதெல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம எப்படி வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி வர்றது வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கீபோர்டு அப்புறம் மவுஸ் வைக்கிறதுக்காகவே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் வந்து மேபி வச்சு படிக்கிறதுக்கோ ஆர்எல்ஸ் வச்சு எழுதுறதுக்கோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரா வந்துட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் கீபோர்டு அப்புறம் மவுஸ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இங்கே வந்து நீங்கள் வந்து வச்சு படிக்கிறது ஆர் வச்சு எழுதுறது அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இங்கே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ குயிக்காக வந்துட்டு என்னோடய டெஸ்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் அதுவே வந்துட்டு உங்களுக்கு மேபி ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய ரூம் டூர் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய ரூம் டூரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு சேனலில் அந்த வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் அதை செக் பண்ணலாம். அண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே CPU அப்புறம் UPS அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் அது எல்லாமே கீழே வந்து போட்டாச்சு. அண்ட் நீங்கள் வந்து இந்த ட்ராவில் நீங்கள் சொன்ன மாதிரி கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சுக்கலாம். பட் நான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி இழுத்துட்டு இது மேலே வந்துட்டு பிளானர் ஆர் நோட் புக் எது வச்சு நான் எழுதுறதோ அது இது மேலே வச்சுக்குவேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டெஸ்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மவுஸ் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் ஹார்ட் ட்ரைவ் அதெல்லாமே இருக்குது. இங்கே வந்து என்னோடய குட்டி மோட்டிவேஷன் இருக்காங்க க்யூட்டாக. ஸோ அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அப்படியே கூட விட்டுடலாம். பட் என்னோடய பிளானர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எவ்ரிடே வந்து பார்க்கணும் அண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளானிங்க்கு புதுசு அப்படின்னாலும் சரி ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க பிளான் பண்ணுறதுல, டெய்லி வந்துட்டு நான் மறந்துடுவேன், அவ்வளோவா வந்துட்டு டெய்லியுமே பிளான் பண்ண மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு குட்டி டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உங்கள் கண் பட உங்களோட பிளானரை வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்க்க அதை எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி பிளானர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரா இருக்கும் அது உள்ள வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி நீங்கள் அந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது உங்களோட கண்ணில் வந்துட்டு படும். அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அது கண்ணிலே தெரியாது அண்ட் அதை நீங்கள் டோட்டலாக மறந்துடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண் முன்னாடி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரே ஒரு பிளானர் வச்சுக்கலாம். நான் மல்டிபிள் பிளானர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால 3 பிளானர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர். இது எனக்கு சப்போஸ் லிங்க் கிடச்சா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அமேசானில் வாங்கினது தான், ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் பண்ணுற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோடய 3 பிளானர்ஸ் இருக்குது. இதுதான் 3 மெயின் பிளானர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. மல்டிபிள் பிளானர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் நோட்ஸோட பிளானர் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ச்சிடைப் பிளானர் தான் தி கிளாசிக்கோட பிளானர். ஸோ இது 3 பிளானர்ஸ் தான். 2 வந்துட்டு டேட்டட் பிளானர், 1 வந்து அன்டேட்டட் பிளானர். ஸோ 3 பிளானர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்துட்டு பிரிக்கிறதுக்காக. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் பிளானர், இது வந்து பர்சனல் பிளானர். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக நான் ஜாட் டவுன் பண்ணுறதுக்கு என்னோட ஐடியாஸ் ஆர் வாட் எவர் என்னோட மைண்டில் இருக்கோ அது ஜஸ்ட்டு ஜாட் டவுன் பண்ணி ஒரு பிளேஸில் இருக்கிறதுக்கு தான் இந்த இது. லைக் ரொட்டீன் ஹேபிட்ஸ் அதெல்லாம். ஸோ அது நிறைய ரஃப் ஒர்க் இருக்குங்கிறதுனால அன்டேட்டட் பிளானர் அதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து யூடியூப், அப்புறம் இது வந்து பர்சனல் பிளானர். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற 3 மல்டிபிள் பிளானர்ஸ். ஸோ இது நான் மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன் எப்படினாலும் வந்துட்டு சிஸ்டமில் வந்து தான் ஆகணும் நம்ம, இல்லைங்களா? டெய்லி ஒரு தடவையாவது நம்ம வந்துடுவோம். ஸோ அப்படி வரும்போது இப்படி பார்க்கும்போது ஓகே நம்ம யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம ஞாபகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நானுமே வந்துட்டு ஒரு பிளானர் ஹெட் தான், எனக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் உள்ளே எங்கேயாவது நான் வெஸ்டர்னில் வேறு எங்கேயாவது வெஸ்டர்னாக எனக்கு பிளான் பண்ணுங்கிறதே நான் மறந்துடுவேன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி மேலக்கா இருக்கும்போது ஈஸியாக எடுத்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம், மறக்க மாட்டோம், ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம மைண்டை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம்.
அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது கோட்ஸ் அதெல்லாம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். லைக் இந்த வாலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வால் மாதிரி தான் நான் வச்சுருந்தேன், இன்ஸ்பிரேஷனல் வால் மாதிரி. பட் இந்த டேபிள் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுனால அது வந்து எடுக்க வேண்டியதாக போச்சு. மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டடி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கணும், அப்போ தான் நம்ம அதுக்காகவே அது வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகணும் அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சொல்கிறேன், இந்த க்ரீனரி எலிமெண்ட் எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு அந்த க்ரீனரி எலமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த க்யூட் திங் இதுவும் எனக்கு ரொம்ப வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி இதே தான் நீங்கள் வைக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும், எது வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு கோட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சது இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வரத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதுதான் அதே நான் இது வந்துட்டு எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த இடத்த. இப்போ இந்த ட்ராவில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு குட்டி ட்ரா தான். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நிறையலாம் போட்டு நான் டம்ப் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஒரு காலத்தில் இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டலாம் எப்பவுமே ஒரு ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா குப்பையும் அந்த ஒரு ட்ராவில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு ட்ரா தான் இது. பட் இப்போ தான் நான் வந்து இது கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் அது அப்படி தான் இருந்தது. என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே, ஸ்டேஷ்னரி, அப்புறம் நோட் புக்ஸ், லூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் டம்ப் ஆகிருக்கும். பட் இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, நீட் லுக் கொடுக்குது. ஸோ குவிக்காக நான் என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த நோட் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிக் லிஸ்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு, இல்லை வந்துட்டு ஐடியாஸ், இல்லை ஏதாவது ஜாட் டவுன் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது லைக் டு டூ லிஸ்ட்டுன்னு இல்லாமல் ஒரு மெயின் டாஸ்க்குக்கு ஒரு சில விஷயம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, பேபி ஸ்டெப்ஸ். ஸோ அதுக்கெலாம் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். லைக் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ மோஸ்ட்லி ஒரு பெரிய பிக் சங்க் ஆஃப் டாஸ்க்குக்கு இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய நார்மல் டு டூ லிஸ்ட் இருக்குது. இது ரொம்ப ஃபேவரட், உங்களுக்கு நிறைய தடவை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ரெண்டு தான் நான் இங்கே வச்சுருக்கேன், வேறு எதுவுமே நான் டம்ப் பண்ணல இங்கே. அண்ட் அந்த கார்னரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஸ்டிக்கி நோட்ஸ் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. படிக்கிறதுக்கும் சரி, அண்ட் சம்டைம்ஸ் டு டூ லிஸ்ட் கூட நான் வந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸில் தான் ரெடி பண்ணுவேன். எனக்கு அந்தளவுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்லேயே நமக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பெரிய ஃபேன்சி நோட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அண்ட் ஆல்சோ அதோட எஃபெக்டிவ்னஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ஒன்று அது. ஸோ அதனால் அது எப்போவுமே இந்த ட்ராவில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச வந்துட்டு ப்ரஷ் பென்ஸ், அப்புறம் ஹைலைட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு கேலிகிராஃபி பென் வச்சுருக்கேன். இதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இப்போ நான் என்னோடய ரீசெண்ட் மோஸ்ட் யூஸ்டு ஸ்டேஷ்னரினா இதுதான். நார்மல் பெனில் தான் எழுதுறது கிடையாது, இதில் தான் சும்மா போட்டு கிரிக்கிட்டு இருப்பேன் எல்லாமே. ஸோ அதனால் அது மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை உங்களோட டெஸ்கில் வந்துட்டு ஒரு ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த ட்ராவில் கண்டதை போட்டு டம்ப் பண்ணாமல் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் இருந்தால் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, நீட்டாக இருக்குது, 2 நோட் இருக்குது, ஸ்டிக்கி நோட், பென்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது எடுத்த பொருள் எடுத்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு தேவைப்படும் போது. அண்ட் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருந்தால் உங்களுக்கே ப்ரொடக்டிவாக இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிப். நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க உங்களோட ட்ராஸ்லாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் கேஸ் தான். பட் ஒரு ப்ராப்பரான ட்ராயர் ஆர்கனைசர்லாம் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம். அது இன்னுமே வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ராஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்ன்ட்டு எனக்கு ஃபேவரட்டான ஃபர் கிளாத் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற வந்து முக்கியமான டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு டேபிள் இருக்கோ இல்லையோ அது வந்து நீங்கள் படிக்கிற இடம் ஆர்எல்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர் போட்டுக்கிறது, இல்லை ஆர்எல்ஸ் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்கன்னா குஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்ஃபர்டபுள். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச உங்களுக்கு வந்துட்டு லைக்கிங்காக இருக்கிற திங்ஸ் வந்துட்டு அதில் இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீனரி எலமெண்ட், அதுக்கப்புறம் அந்த இது சிலை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக வச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்கில் நிறைய வச்சுக்காதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக சிஸ்டமே வந்துட்டு மோஸ்ட்லி கவர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் என்னோட பிளானர்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் இந்த ட்ரா இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் வந்து நிறைய டம்ப் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப தேவையான நெசசிட்டி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரஷ் பென்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தத்தையும் வந்து இதில் வந்து கொட்டி வைக்கல, ஜஸ்ட் 2 மட்டும் அந்த மாதிரி ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். எப்போவுமே ஒரு கிளாஸ்லையோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலையோ தண்ணி எப்போவுமே இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்டடி ஆர் ஒர்க் பண்ணுற இடத்துல. ஏன்னா வந்து தண்ணி தாகம் எடுக்கும்போது நம்ம வெளியே போவோம், அது குடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம சப்போஸ் வந்துட்டு லிவிங் ரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி எல்லாரும் டிவி பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு நமக்கும் ஆசை வரும், உடனே அப்படியே உட்காந்துரும், நம்மளோட டாஸ்க் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அதுவே. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் போர் அடிக்குது படிக்கும் போது ஒரு ஒர்க் பண்ணும்போது, இல்லை வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு சிப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும். தொடர்ந்து வந்து உங்களோட ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு அடுத்த மீல் டைம் வர வரைக்கும் ஓகேங்களா. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளை டீஹைட்ரேட் பண்ணாமல் பார்த்துக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கும், அட் த சேம் டைம் நமக்கு ஒரு லிட்டில் எனர்ஜி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் கவர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட ஸ்டடி டேபிள் ஒரு டேபிள் இருக்குது இல்லை டேபிள் இல்லை எப்படினாலும் சரி, இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷனை நீங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க் ஏரியாலாம் இல்லை, கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை எந்த ஒரு டேபிளும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்டடி ஸ்பேஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறேன், தரையில் வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எல்ஸ் ஒர்க் பண்ணுறது பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.